தலைவலி எல்லாருக்குமே வரும். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒற்றை பக்கம் தான் அதிகமாக வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒற்றை பக்கம் தலைவலி இருந்ததில்லை. ஆனால் இப்போ நான் எனக்கு கூட வேலை செய்கிற நிறைய பேர்ட்ட கேட்கும்போது எனக்கு அடிக்கடி வரும், ஒரு பக்கம் தான் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? இது எப்படி சரி பண்ணுறது? அந்த ஒற்றை தலைவலிக்கு நாங்கள் சொல்லக்கூடிய டேர்ம் வந்து மைக்ரேன் தலைவலி. ஸோ இந்த மைக்ரேன் தலைவலி வந்து நாள்பட்ட தலைவலியில் சேரும், க்ரானிக் ஹெட்டேக்கில் வரும். ஏன்னா ஒரே மாதிரியான தலைவலி திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஒரு 4-5 எபிசோடுக்கு மேலே வருது. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தெரிக்கிற மாதிரியோ இல்லை நாடி துடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரியான ஒரு பல்சேட்டிங் ஆர் த்ராபிங் குவாலிட்டின்னு சொல்லுவோம். அது ஒரு சைடாக வர்றது எவ்வளோ நேரம் நீடிக்கும்னு பார்த்தீங்கன்னா 4 மணி நேரத்துலேருந்து 3 நாள் வரைக்கும் கூட அந்த மாதிரி தலைவலியெல்லாம் நீடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகளை வச்சு அது மைக்ரேன் தலைவலியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஊர்ஜிதப்படுத்துவோம். அது கூட என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தூண்டுதல் இருக்கும். சத்தம் கேட்டால் எனக்கு தலை வலிக்குது, வெளிச்சத்தை பார்த்தா தலை வலிக்குது, தலை குளிச்சா வருது, தூக்கம் கெட்டால் வருது, சாப்பிட்லன்னா வருது, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் வருது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிகர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரிகர்ஸ் அவாய்ட் பண்ணணும். ப்ளஸ் மைக்ரேன் தலைவலி பரம்பரையிலையும் இருக்கலாம். அம்மாவுக்கு இருந்தால் குழந்தைக்கு வரலாம், இந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு என்னென்ன ட்ரிகர்ஸ் இருக்குங்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அக்யூட் ட்ரீட்மெண்ட்டும் ப்ரொஃபலாக்டிக் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. அந்த நேரம் தலைவலியை நிறுத்தக்கூடிய வலி மாத்திரைகள், அதுக்கப்புறம் லாங் டர்மாக போட்டு வலி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டி வரும். இது எதனால் வருதுன்னு இது ஒரு கால்? இது வந்து நியூரோ கெமிக்கல் டிரான்ஸ்மிஷன், பிரெயினில் வந்து ஒரு கெமிக்கல் மாறுபாடுதல்னால வர்றதுங்க. இது சரி பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு வந்து நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப திரும்ப எனக்கு ஸ்கேன் எடுங்க, இதில் ஸ்கேனில் ஒரு டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் ஏன் எனக்கு ஒன்றுமே இல்லையா, அப்புறம் ஏன் தலைவலி வருதுன்னெலாம் கேட்பாங்க. இது வந்து கெமிக்கல் டிரான்ஸ்மிஷன்லாம் நம்ம வந்து கண் கூட பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாமே வந்து இதனால தான் அப்படிங்கிறது ப்ரொபோஸ்ட் ஹைப்போதசிஸ். ஸ்கேனு இதெல்லாமே நார்மலாக இருக்கும்போது நம்ம பயப்பட தேவையில்லை. பயப்பட முடியாத காரணங்கள் எதுவும் இல்லைங்கிறதுக்காக தான் அந்த ஸ்கேன்லாம் எடுக்கும். ட்ரீட் பண்ணோம்னா சரி பண்ணிடலாம். பர்சனலாகவே இருக்கிற ஒரு ப்ராப்ளம், அதாவது எல்லா நாளுமே வராது, ஏன்னா எல்லா நாளுமே உட்காந்துருப்போம். பட் சில நாள் என்ன ஆகும்னா, நான் உட்காந்துட்டு டக்குன்னு எந்திரிக்கும் போது கால் பிடிச்சிக்கும், கால் ஒரு மாதிரி ரொம்ப ரப்பரியாக இருக்கும், நடக்க முடியாது, குத்தும் அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சோன்னா ஒரு 30-40 செகண்ட்ஸ் அப்படியே கஷ்டப்பட்டேன்னா சரியாயிடும். இது எதனால் டாக்டர் ஏற்படுது? ஸோ கால் பிடிச்சிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிராம்ப்ஸ். ஸோ அது யாருக்கு வேணால் வரலாம். அதுக்கு காமன் ரீசன் வந்து மெயினாக டீஹைட்ரேஷன், தண்ணி சத்து குறைவாக இருக்கிறது. அது தவிர வேறு சத்து குறைபாடுகள் லைக் கால்சியம் குறைபாடு இந்த மாதிரிலாம் இருந்தாலும் இந்த கிராம்ப்ஸ் வரலாம். ஸோ அதுக்கு என்ன ரீசன்கிறத பார்க்கணும். அதாவது அவங்களுக்கு சர்க்கரை இருக்குதா, பிபி இருக்குதா, வேற என்னென்ன தொந்தரவுகள் இருக்குது, அவங்க என்னென்ன மாத்திரை போடுறாங்க, இதெல்லாம் வச்சு நாங்கள் முடிவு பண்ணுவோம். கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா தான் அது ஏற்படுது. அப்போ ரொம்ப நேரம் நார்மலாக எல்லாருக்குமே, ஈவன் எனக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நேரம் காலை மடித்து உட்காரும்போது இந்த பெரிஃபரல் நர்வ்ஸ், அதாவது நரம்புகள் மேலாப்பில் இருக்கிற நரம்புகள் கம்ப்ரெஸ் ஆகும்போது கொஞ்ச நேரம் அந்த மாதிரி இருக்கலாம். அது வந்து தானாக அதுவார சரியாயிடும். ஸோ அதுக்கு நம்ம பெரிய கன்சர்ன் தேவையில்லை. கண்டினியூவாக அதே மாதிரி இல்லை அந்த பிடிச்ச மாதிரியே இருக்குதுங்கிறவங்க தான் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். அடிக்கடி வந்துச்சுனாலும் ரொம்ப நேரம் இருந்துச்சுனாலும் கன்சல்ட் பண்ணணும்.